கவியனை ஈன்றவளே, காப்பியங்கள் கண்டவளே, கலை வளர்த்த தமிழகத்தின் தலைநிலத்தில் ஆழ்பவளே, தாய் புலமையால் புவியில் தனிப்பெருமை கொண்டவளே, தமிழரோடு புலம் பெயர்ந்து தரணி எங்கும் வாழ்பவளே, நிலை பெற நீ வாழியவே, நிலை பெற நீ வாழியவே. எங்கள் எழில் மலேசியத்தில் சிங்கைதனில் ஈழ மண்ணில் இலக்கியமாய் வழக்கியலாய் இலக்காவல் தருபவளே, பொங்கி வளர் அறிவியலின் புத்தாக்கம் அத்தனைக்கும் பொருந்தி இன்றும் இவ்வுலகில் புரட்சி வலம் வருபவளே, செவ்வியலின் இலக்கியங்கள் செழித்திருந்த பொற்காலம் சேர்த்து வைத்த செய்யுள் வளத்தில் செம்மாந்த பழையவளே, அவ்வியலில் வேரூன்றி அறிவுயர்ந்த தற்காலம் அழகழகாய் உரைகளையும் ஆளுகின்ற புதியவளே, கடந்து நெறி கடந்து நிலவரம்பின் தடை கடந்து கோமகளாய் தமிழர் மனம் கொலுவிருக்கும் தமிழங்கே, நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா, நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா, நிறை குறையாச்சம் மொழியே நிலை பெற நீ வாழியவே, நிலை பெற நீ வாழியவே. மறைந்த எழுத்தாளர் தமிழ்ச்சீலர் ஐயா மாயதேவன் அவர்களுக்கு ஒரு நிமிட மௌன அஞ்சலி. நன்றி. கனி இடையேறிய சுளையும் முற்றல் கழ இடையேறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகு இனி என என்பேன், எனினும் தமிழை என் உயிரென்பேன் கட்டி. மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் ஏற்பாடு செய்திருக்கும் தமிழ்ச்சீலர் ஐயா மாயதேவன் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கும் மலேசியமிகு திரு ராஜேந்திரன் அவர்களே, செயலாளர் திரு மோகனன் பெருமாள் அவர்களே, செயலவை உறுப்பினர்களே, தமிழோடு வாழ்ந்து வந்த ஒரு தமிழ்ச்சீலர் ஐயா மாயதேவன் அவர்களை பற்றி உரை நிகழ்த்த கவிதை பாட வந்திருக்கும் நல்லுரையாளர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் எழுத்தாளர்களே, கவிஞர்களே, அனைத்து நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் தவறாது கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று பேச சங்கத்தின் செயலாளர் திரு மோகன். வாங்க செயலாளர் அவர்களே. எம்மொழிக்கு மூத்தவளே, எம்மொழியாய் வாய்த்தவளே, செம்மொழியாய் மொழிகளுக்குள் செம்மாந்திருப்பவளே, எங்கள் முகம் நீ, எங்கள் முகவரி நீ. அனைவருக்கும் அன்பு வணக்கம். 1953-54 ஆண்டில் புதிய எழுத்தாளர்கள் எழுத வேண்டும் என்ற நோக்கோடு தனது கையெழுத்து பிரதியில் கதை எழுதுபவர்களுக்கு தமிழ்ச்சீலர் அவர்களின் நினைவேந்தல் கூட்டத்தில் 50 பேர் கூட கலந்து கொள்ளவில்லை என்பது மிக வருத்தமாக இருக்கிறது. அந்த வருத்தத்தோடு எனது வரவேற்புரையை தொடங்குகிறேன். சங்கத்தின் தலைவர்
திரு ராஜேந்திரன் அவர்களே, நல்லுரையாளர் ஐயா மன்னர்மன்னன் அவர்களே, இங்கு கவி பாட வந்திருக்கும் கவிஞர் மகேந்திரன் நவமணி அவர்களே, முனைவர் மோகன்குமார் செல்லையா அவர்களே, கவிஞர் நாக்கு முல்லைச்செல்வன் அவர்களே, திரு ரா மாணிக்கம் அவர்களே அவர்களே, கவிஞர் தமிழ் செல்வம் அவர்களே, வழக்கமா நினைவேந்தல் கூட்டம் நடக்குதுன்னா அதுக்கு வரவேற்புரை ஆற்றுறது அப்படின்னு அந்த நிகழ்ச்சி நேரில் போட்டால் நான் ஏற்பாட்டுக்குழு தலைவர் சைமன் அவர்கள்ட்ட சொல்லுவேன். எப்பொழுதும் நினைவேந்த கூட்டத்தில் வரவேற்புரையில் என்ன பேசுறது சார், அப்படி ஒரு சூழல் இருக்கும் எனக்கு எப்பொழுதும். ஆனால் ஐயாவை பற்றி வரவேற்புரை ஆற்றுறதுல ஒரு சிக்கலும் இல்லை. எனக்கு இந்த நிகழ்ச்சியை பேசிட முடியும். நான் மக்களோசையில் ஞாயிறு பதிப்பு ஆசிரியராக இருந்தப்ப, அதுக்கு முன்னாலேயும் அதுக்கப்புறமும் வார வாரம் இந்த நாட்டில் முத்திரை பதித்த தமிழ் ஆளுமையை பற்றி ஒரு பக்கம் எழுதிக்கிட்டு வந்தோம். அப்படி எழுதுறப்ப நம்ம ராமையா அவர்களை பற்றி ஒரு கட்டுரை வந்துருச்சு. அவர் எவ்வளோ பெரிய ஆளுமை. அது கட்டுரை வந்த பிறகு அவர் பேசினாரு, ஐயா நான் இன்னொருத்தரை பற்றி ஜெயபாலங்கிட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் விசாரிக்க சொன்னப்ப, அது நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் ராமையா அவர்கள் எல்லா குறிப்பையும் படத்தையும் எல்லாத்தையும் அனுப்பிட்டார். அப்போ அந்த கட்டுரையை பரிசீலிக்கிறது முழு கட்டுரையாக வரல, வெவ்வேறு பிரிவுகளாக வந்துருந்துச்சு. அது எல்லாத்தையும் முழுசா படித்து அதை முறைப்படுத்துறதுக்கு அப்போ அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. ஒரு கையெழுத்து பிரதியை வெளியிடுறாரு. அந்த கையெழுத்து பிரதி நிற்க வேண்டிய சூழல் வரும் பொழுது, இல்லை இது அச்சில் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து தான் சகோதரரோடையும் இன்னும் சில சீன நண்பர்களோடையும் சேர்ந்து ஒரு அச்சகத்தை இன்னைக்கு செஞ்சிடலாம். எஸ்எம்இ காப்பில் போய் ஒரு லோன் எடுத்துடலாம், ஒரு டெவலப்மெண்ட் பேங்க்ல போய் ஒரு லோன் எடுத்துடலாம். ஆனால் 1950களில் செய்யணும்னா என்ன மாதிரி சிந்தனை இருந்திருக்குண்ணா அவருக்கு அப்படின்னு நான் பிரமிச்சிருக்கேன். அவருடைய இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு அவர் செஞ்சிருக்கிற பணிகளுக்கு தமிழர்களுக்கோ சரகபாணி கூட செஞ்சிருக்காரு. அங்கே இருக்கிற தமிழர் அமைப்புகள் மூலம் இவ்வளவு அவர் இருந்திருக்காரு. அவர் சொந்த கட்டிடத்தில் புத்தகம் அடிச்சு கொடுத்திருக்காரு. அந்த சொந்த கட்டிடத்திலேயே நிகழ்ச்சியை நடத்தியிருக்காரு. அப்புறம் அவருடைய மனைவியோட மாமா RS மணியம் அவர்களுடைய கலைக்குழுவில் நடக்கிற எல்லா நாடகத்திலையும் போய் சமூக சிந்தனை கருத்துக்களை பேசியிருக்கிறாரு. அப்படின்னா இந்த சமூகத்துல எல்லா துறையிலையும் அவர் இருந்திருக்கிறாரு. அந்த காலத்திலே 2000 தமிழ் திருமணங்களை செஞ்சு வச்சிருக்காரு. அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆளுமை. எப்படி இந்த நினைவேந்தல் கூட்டத்துக்கு நமக்கு ஜூம்ல இடம் பத்தாத அளவுக்கு வந்திருக்கணுமே அப்படின்ற வருத்தம் எனக்கு இருக்கு. இப்ப இந்த நிமிடத்துல அந்த வருத்தம் எனக்கு இருக்கு. ஆனா அவர் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தார். அவருக்கு எனக்கு இருக்கிற வயது இடைவெளி, நான் இன்னொரு தலைமுறை. இந்த தகவலை எனக்கு அடுத்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் அவரை கொண்டு போய் சேர்க்கணும், அவருடைய புகழை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதி, அந்த கட்டுரைக்கு விமர்சனம் வந்தப்ப விமர்சனத்துக்கு ஒரு விமர்சனம் எழுதுறதுக்காக அவ்வளவு ஆய்வுகள் செய்திருக்காரு அப்படின்னு படித்தேன். அப்புறம் இந்த தமிழர்களுடைய வாழ்வு, இந்த மலேசியாவில் தமிழர்கள் வாழ்வுன்றத இன்னைக்கு எழுதுனா அது ஒரு ஆய்வு கட்டுரைக்காக எழுதணும். இன்னைக்கு எழுதுனா அது ஒரு டிசிஸா அதை வச்சு ஒரு பட்டம் வாங்குறதுக்காக வாங்கணும். 1950 எழுதி அப்படின்னு சிந்திச்சது இந்த சமூகம் உடல் உழைப்பு சமூகமா இல்லாம வர்த்தக சமூகமா மாறணும்ன்ற அவர் மேடையா சொன்ன கருத்தை அவர் வாழ்க்கையில அவர் கடைபிடிச்சாரு. அவரை சொந்தமா கடைபிடிச்சு ஒரு அச்சகத்தை திறந்து ஒரு கட்டடத்தை வாங்கி அப்படி நம்ம கண்ணு முன்னுக்கு வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவருக்கு இந்த நினைவேந்தல் நடத்துவதில் தமிழர் எழுத்தாளர் சங்கம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது.
மகிழ்ச்சி அடைகிறதுனா அவரை கொண்டாடணும். அவரை கொண்டாடுறதுல அந்த மகிழ்ச்சி போன்றவர்களை இந்த சமூகம் இன்னும் வாழும் காலத்திலேயே கொண்டாடி சிறப்பிக்கணுன்றதுல குறியா இருக்கிறோம். அது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்குது. இந்த லாக்டவுன் காலத்திலையும் இடைவிடாமல் சளைக்காம இந்த நம்ம தமிழ் இலக்கியத்துக்கும் வளர்றதுக்கும் சமூகத்துக்கும் பாடுபட்டவர்களுக்கு தொடர்ந்து தொடர்ந்து தவறாம அவங்களை கௌரிக்கும் வகையில கூட்டம் நடத்துகின்ற ஏற்பாடு செய்கின்ற குறிப்பாக திரு ஐயா சேமன் அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி, அவர் ஐயாவோட குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. ஐயா, நீங்கள் அவர் வாழ்ந்த காலம், அவருடைய தலைமுறை, அவரது பரம்பரை அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மோகனன் பெருமாள் அவர்கள் வருத்தப்பட்டதில் 100% நியாயம் உண்டு. ஏறக்குறைய நான் 70-80 பேருக்கு நான் வாட்ஸ்அப் மூலம் செய்தி அனுப்பியிருக்கின்றேன். தலைவர் அவர்கள் உலகம் முழுவதும் அனுப்பியிருந்தாக இப்பொழுதுதான் சற்று முன் சொன்னார்கள். நாம் உலகத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் நம்மோடு வாழ்ந்த ஒரு தமிழை பற்றி நினைத்து கொண்டே வாழ்ந்த ஒரு பெரியவரை மறந்து விட்டார்களே என்றுதான் நினைக்கும் பொழுது மனதிலும் பரவாயில்லை. வந்திருக்கும் அத்தனை பேரும் நமது முத்தான கவிஞர்கள், எழுத்தாளர்கள். டாக்டர் கலைமணி அவர்கள் வந்திருக்கின்றார்கள், மேஜர் முனுசாமி, இளந்தமிழன், நம்ம கவிஞர் ராஜமோகன், கவிஞர் பச்சைபாலன், கவிஞர் பொன் நிலவன், என்னுடைய நண்பர் திரு பாரதி கேசவன், இப்படி பல பேர் வந்திருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிக்கு ஆதரவு வரவேற்புரையாற்றிய திரு மோகனன் பெருமாள் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த தமிழ் முச்சாக தமிழ் தொண்டாற்றி வந்த தமிழ்ச்செயலரை பற்றி நினைத்து பார்க்க நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அவர் நம்மோடு இல்லை என்றாலும் அவரின் சேவைகள் நம்மை நினைவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கின்றன. அந்த வகையில் அவரை பற்றி கவிதை பாட பள்ளி ஆசிரியர் கவிஞர் மகேந்திரன் நவமணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் கவிதை பாட. வாங்க திரு மகேந்திரன் நவமணி அவர்களே. வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா ஐயா? சரிங்க ஐயா. வடமொழி அடைத்த மாமறை கதவினை திடமுடன் திறந்த செம்மொழி எனது, மும்மையை உணர்த்தி முப்பொருள் காட்டும் செம்மை வாய்ந்த செந்தமிழ் எனது, தத்துவம் யாவும் தமிழ்மொழி உணர்த்தலால் சத்தியம் செய்வேன் என் தாய்மொழி அதுவே. அவையினருக்கு வணக்கம். அழகு தமிழில் இன்றைய நிகழ்ச்சியை வழிநடத்தி கொண்டிருக்கும் நெறியாளர் அவர்களுக்கு நன்றி. தமிழ்ச்சி நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கவிதை படைக்கும் வாய்ப்பினை வழங்கிய மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் ஐயா திரு ராஜேந்திரன் பெருமாள் அவர்களுக்கு மிக்க நன்றி. மகேந்திரன், ஒரு நிமிஷம். இங்க நான் நினைக்கிறேன் கவிஞர் பொன்னிலவன் அவர்கள் நினைக்கிறேன் உங்களுடைய மைக் ஆஃப் பண்ணாம இருக்கு. தயவு செய்து உங்களுடைய மைக் ஆஃப் பண்ணுங்க. தயவு செய்து யாரு மைக் ஆஃப் பண்ணலையோ அவங்க தயவு செய்து உங்களுடைய மைக்கை ஆஃப் பண்ணிரு. மகேந்திரன் வாங்க. மகேந்திரன். சரிங்க ஐயா. தமிழ்ச்செயலர் மாசி மாயதேவன் ஐயாவை பற்றி நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட, ஆனால் அவரை சந்தித்து அவருடைய அனுபவங்களை சேகரித்த ஒரு நூலை தொகுக்கக்கூடிய ஒரு சூழல் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. 2016ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழுக்கு தொண்டாற்றிய தமிழ் ஆர்வலர்களை அவர்களை ஆவணப்படுத்தும் முயற்சியாக நூல் வெளியீடு திட்டம் நடந்தது. அந்த வகையில் மலேசியாவில் இருந்து பல படைப்பாளர்கள் தங்களுடைய நூலை படைத்தனர். அந்த முயற்சியில் ஒன்றாக
தமிழ்ச்செயலர் மாசே மாயதேவன் ஐயாவை பற்றி, அவருடைய அனுபவங்களை பற்றி எழுதுகின்ற வாய்ப்பும் அதன் தொடர்பாக அவரை சந்திக்கின்ற வாய்ப்பும் கிடைத்தது. அது மிகப்பெரிய என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய எழுத்து பயணத்தில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக நான் நிச்சயமாக கருதுகின்றேன். அந்த ஒரு பெரிய வாய்ப்புக்கு பிறகு ஐயாவை பற்றி கவிதை படிக்கும் வாய்ப்பு கிடைத்ததற்கும் மிக்க நன்றி. சரி, கடல் கடந்த தேசம், கடல் கடந்த தேசம், உள்ளம் எல்லாம் தமிழின் வாசம், வளர்ந்து நின்ற பால் மரங்களுக்கு நடுவில் பால் மனம் ஒன்று தமிழ் மனம் கொண்டு இலக்கியமாய் தந்தவை இனித்திடும் கற்கண்டு. பால் மனம் ஒன்று தமிழ் மனம் கொண்டு இலக்கியமாய் கையெழுத்து பிரதி என வீதிதோறும் வாசல் தோறும் தமிழ் மணந்த திருமுகம். கையெழுத்து பிரதி என வீதிதோறும் வாசல் தோறும் தமிழ் மணந்த திருமுகம். செந்தமிழர் வரலாற்றில் நொடிதோறும் யுகம்தோறும் மறையாதே உன் பொன்முகம். செந்தமிழர் வரலாற்றில் நொடிதோறும் யுகம்தோறும் தாயாகி நின்ற தமிழை, தாயாகி நின்ற தமிழை சேயாகி காத்து நின்றாய். விதையாகி வேராகி தமிழின் கிளையாகி இலையாகி வாழ்வின் காயாகி கனியாகி மண்ணில் நிலையாகி நிற்கின்றாய். விதையாகி வேராகி தமிழின் கிளையாகி இலையாகி வாழ்வின் காயாகி கனியாகி தை மாதம் வருகையில் மஞ்சள் மணக்கையில் தமிழர் திருநாளில் தைமகளும் தமிழ் மகளாவாள். மலை சூழ் தைப்பின் நகர் தமிழ் சூழ் நிலமாகும். மலை சூழ் தைப்பின் நகர் தமிழ் சூழ் நிலமாகும். இனிவரும் திருநாளில் உன் திருமுகம் தோன்றாதே. இனிவரும் திருநாளில் உன் திருமுகம் மறைந்தாலும் தமிழ் முகம் மறைந்திடுமா? உன் திருமுகம் மறைந்தாலும் தமிழ் முகம் மறைந்திடுமா? உன் புகழ் பாடியே தைமகளும் இனி பூ முடிப்பாள். உன் புகழ் பாடியே தைமகளும் இனி பூ முடிப்பாள். பொன்மலர் தூவியே உன் திருப்பாதம் அவள் நினைப்பாள். பொன்மலர் தூவியே உன் திருப்பாதம் அவள் நினைப்பாள். மலையகத்தில் இக்கதை எழுத முனைகையில் மலையகத்தில் இலக்கிய நதி வழி நடந்த கதை எழுத முனைகையில் நீ நடந்த சுவடுகளை ஒற்றி ஒற்றியே, நீ நடந்த சுவடுகளை ஒற்றி ஒற்றியே எழுதிக் கொள்வோம் தமிழின் தடம். எழுதிக் கொள்வோம் தமிழின் தடம். இம்மண்ணின் முகம் நீ, செந்தமிழின் அகம் நீ. இம்மண்ணின் அகம் நீ, தேயாத நிலவு நீ, மறையாத புகழும் நீ. தேயாத நிலவு நீ, மறையாத புகழும் நீ. மிக்க நன்றி. வாய்ப்பு வழங்கிய ஏற்பாட்டு குழுவினருக்கு மிக்க நன்றி. தமிழ்ச்செயலரோடு அவருக்கு இருந்த அனுபவத்தையும் அவருடைய இலக்கிய பாடிய பள்ளி ஆசிரியர் கவிஞர் மகேந்திரன் நவமணி அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு உரை வருகின்றது. பேரா மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவரும் ஈப்போ வளாகம் ஆசிரியர் கல்விக் கழகம் தமிழ் பிரிவு தலைவர் முனைவர் மோகன்குமார் செல்லையா அவர்களை உரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கின்றேன். வாங்க முனைவர் மோகன்குமார் அவர்களே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நிகழ்ச்சியின் நெறியாளர் அவர்களை,
தலைவர் ஐயா ராஜேந்திரன் பெருமாள் அவர்களே, இன்றைய தமிழ்ச்சீலரின் நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் முன்னெடுத்து உள்ளது மிகச்சிறந்த ஒரு நன்றி பாராட்டுதல் என்று சொல்லலாம், தமிழறிஞர்களின் நினைவேந்தல் என்று சொல்லலாம். அந்த நினைவேந்தலை முன்னெடுத்திருக்கின்ற மலேசிய எழுத்தாளர் சங்கத்திற்கு பேராமான் எழுத்தாளர் சங்கம் கடமைப்பட்டிருக்கின்றது, நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. அவர் சொல்வது போல இணைந்து இல்லை என்றால் நாம் இணைந்தே அந்த வகையிலே தலைவருக்கும் அவர்தம் செயல் குழுவினருக்கும் நன்றி மொழிந்து தமிழ் சிலரோடு என்னுடைய சிறிய அனுபவத்தை இங்கு நான் பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயா அவர்கள் தமிழை சீர்மையான வழியில் மேற்கொண்ட ஒரு பெருந்தகை என்பதாலே அவருக்கு தமிழ்ச்சீலர் என்ற ஒரு பெயரை கொடுத்திருக்கின்றார்களோ என்ற ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. தமிழை சீர்மையான நிலையிலே, அந்த சீர்மையான நிலையிலே சீலர் என்ற ஒரு பெயர் வரும்பொழுது தமிழை முன்னெடுத்திருப்பார் என்று வரக்கூடிய சந்ததியருக்கு நாம் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். ஆக மிகச்சிறந்த பாடாற்றிய நல்லறிஞர்கள் எவரும் ஒருவர் என்றால் மிகையாகாது. பேராமாநில தமிழ் எழுத்தாளர் சங்கம் 1975 ஆண்டிலே அதிகாரப்பூர்வமாக தொடக்கம் காணும் பொழுது முக்கிய ஒருத்தராக அவர் அன்னார் இருந்து பிறகு பல்லாண்டு காலம் துணைத் தலைவராக பணியாற்றி இருக்கின்றார். அப்பொழுதெல்லாம் எனக்கு அவர் யார்ப்பேன். பிறகு அவர் சங்க பரவலராக இறுதி காலம் வரை அவர் பணியாற்றி இருக்கின்றார். நான் அன்னைக்கு சென்ற ஆண்டு பேராமாநில தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவராக வந்த பிறகு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை நான் முன்னெடுத்தேன். அதில் தலையாய நிகழ்ச்சி தமிழ் அறிஞர் ஏந்தல் என்ற ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுத்தோம் பேராமாநில தமிழ் எழுத்தாளர் சங்கம். அப்படி முன்னெடுக்கும் பொழுது 6ஆம் நாள் 6வது மாதம் 2021 தமிழறிஞர் ஏந்தல் என்ற ஒரு நிகழ்ச்சியிலே மலேசிய நாட்டில் உள்ள அத்தனை தமிழறிஞர்களும் முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் நோக்கிலே அவர் கவிஞர் மகேந்திரன் அவர் சொற்பொழிவு ஆற்றி, நமது தேசிய தலைவரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இயங்கலையிலே தமிழ்ச்சீலர் மாயதேவனை பற்றிய 1 மணி நேரம் நாங்கள் அவரை பற்றி பேசி மகிழ்ந்தோம். அது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. ஆக அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிந்தது போல இந்த திருமுகம் என்ற ஒரு நூலை அவர் கையில் எழுதியதாக சொன்ன தயாரா இல்லை. நீங்க நினைத்து பாருங்க, இது நம்புவதற்கு தயாரா இல்லை என்றால் இப்படி நடந்திருக்குமா என்ற ஒரு கேள்வி வருகின்றது. நாங்கள் சொன்னோம் இது நடந்த உண்மை, அப்படிப்பட்ட ஒருவரை காண்பிக்க வேண்டும் என்று, அவரை காட்ட வேண்டும் என்று என் கல்லூரியிலிருந்து 2 முறை நாங்கள் பேருந்தின் மூலமாக அந்த அவருடைய அச்சகத்துக்கு சென்றிருந்தோம். சென்று அவரை அன்போடு அச்சகத்தை சுட்டி காண்பித்தார். பிறகு உடனடியாக எங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்து கொடுத்தார். சமய சொற்பொழிவு ஆற்றினார். பிறகு சிறு சிறு பொருட்களை பரிசாக கொடுத்து பிள்ளைகளுக்கு அனுப்பினார். எப்படிப்பட்ட ஒரு தூய உள்ளம், அன்புள்ளம் என்று பார்க்கும் பொழுது நம் மனதை நெருடுகின்றது. வெள்ளாடையிலே, தூய அடையிலே அவர் இருக்கும் பொழுது தூய மனம் நிறைந்தவரோ, சிந்தனையாளரோ, ஆக உண்மையான நேர்மை உள்ளவரோ என்று எங்களுக்கு தோன்றும் பொழுது இப்படிப்பட்ட ஒருத்தரை எங்கள் பயிற்சி ஆசிரியர்கள் கண்டு கழித்ததிலே, பார்த்து மகிழ்ந்ததிலே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. 1990ஆம் ஆண்டுகளில் தான் நான் முதலாக என்றேன். அப்படி போகும் பொழுது அவரை சென்று பார்க்கும் பொழுது இப்படியும் ஒருத்தர் இருக்கின்றார, எளிமையாக, அதாவது நாம போகும் பொழுது பொதுவா யாரும் எழுந்திருக்க மாட்டாங்க தெரியுங்களா, நாட்களில் அமர்ந்திருப்பாங்க. ஆக நாங்க போய் அங்க உட்கார அவரு எந்திரிச்சிருவார். நாங்கெல்லாம் சின்ன பையன், ஏறக்குறைய ஒரு 28 வயசு 27 வயசு. நீங்க நினைத்து பாருங்க, எழுந்து உட்கார வைத்துட்டு அப்படிதான் உட்காருவார் தெரியுங்களா. முதல் வேலை எங்களுக்கு சுவை நீர் வந்துவிடும், நீங்க சாப்பிடுங்கப்பா, அல்லது நீர் பருக சொல்லி. எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் என்று பார்க்கும் பொழுதுதான் அவர் சொல்லலாம், தமிழ் என்பவர் எல்லாம் அடக்கம், அதுபோல் அவர் வாழ்ந்தார். பேராமாநிலத்திலே ஒரு சொந்த கட்டடம் நாங்கள் கட்டும் பொழுது 5000 ரிங்கிட் நன்கொடை கொடுத்து எங்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருப்பதாக அவர் சொன்னார். சென்று அவருடைய கட்டடத்தில், அவருடைய இல்லத்திலே பார்த்தோம்.
பார்த்த அந்த பாக்கியம் எங்களுக்கு பிறகு இருந்தது. முதலாக 1991ஆம் ஆண்டிலே தமிழர் திருநாள் அவர்கள் நடத்தும் பொழுது, அந்த போட்டி நடத்தும் பொழுது ஒரு 4 போட்டியில் நான் கலந்து கொண்டேன். 3 போட்டியில பரிசு கிடைத்தது. முதல் அழைத்து வைத்து என்னை ரொம்ப பாராட்டி ஊக்கப்படுத்தினார். எனக்கு முதலாக கிடைத்த பரிசு. அவர் ஊக்கப்படுத்திய அந்த காட்சி இன்னும் பசுமையாக மனதிலே இருக்கின்றது. ஆக தமிழ்வில் சரங்கமணி நாங்களாம் பார்த்ததில்லை. அவர் வழியில் வந்தவர் இவரை பார்த்திருக்கின்றோம். அப்ப இவரை பார்க்கும் பொழுது அவர் எப்போது தமிழ்வில் சரங்கமணி எப்படி இருந்திருப்பார் என்ற ஒரு பெரிய எண்ணம் எனக்கு வருகின்றது. ஆக இந்த நேரத்திலே அவருடைய நினைவேந்தலை செய்கின்ற மலேசிய எழுத்தாளர் சங்கத்துக்கு மீண்டும் நன்றி கூறுவதோடு, அவருடைய அவர்களுக்கும் ஒரு அன்பான ஒரு வேண்டுதல் என்று சொல்லலாம், அல்லது அறிவிப்பு என்று சொல்லலாம். பேராமண தமிழ் எழுத்தாளர் சங்கம் தமிழ் சீலர் பெயரிலே ஆண்டுதோறும் இனிமேல் அவர் விருது வழங்க போகின்றது. யாருக்காவது தமிழில் பேராமாநிலத்தில் தமிழ் துறையில் யார் சிறப்பாக வருகின்றார்களோ அவர்களை தக்கார் கொண்டு தெரிவு செய்து அவர்களுக்கு தமிழ் சீலர் விருது என்ற ஒரு விருதை பேராமண தமிழ் எழுத்தாளர் சங்கம் வழங்கும். அது வாழ்நாள் முழுசும் இது இருக்கிற வரைக்கும், இந்த பேராமண தமிழ் எழுத்தாளர் சங்கம் இருக்கிற வரைக்கும் ஆக்கப்பணி செய்கிறவர்களுக்கு, தமிழுக்கு முன்னெடுப்பவர்களுக்கு பேராமணத்தில் வழங்கப்படும் என்று கூறிக்கொண்டு, இந்த வாய்ப்பை வழங்கிய தேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவருக்கும் அவர்தம் குழுவினருக்கும் நன்றி மொழிந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நெஞ்சோடு நிறைந்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் பேரா மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் முனைவர் மோகன்குமார் செல்லை அவர்களுக்கு நமது நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு கவிதை. உறுப்பினர் நாடெல்லாம் நன்கு அறிமுகமான மணிக்கவிஞர் நாகோ முல்லைச்செல்வன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் கவிதை பாட. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. தமிழ் போல் நிலைக்கும் தமிழ்ச்சீலர் புகழே. போல 70 கடந்தாலும் 20 போல ஏற்றமிகு செயல் புரிந்த இணையில்லா தலைவர். பொழுதெல்லாம் தமிழினவே பொங்கி வர நல்ல பொறுப்பேற்று செயல் செய்த தமிழினத்து உழவர். விழுதாக தமிழினத்தை தாங்கிய நற்பண்பால் வேறாகி தமிழுணர்வை ஊட்டி வந்த சீலர். பழுதுபடா சிந்தனையும் பயன் கூட்டும் சொல்லும் பாங்குடென்றார். விளம்பரத்தால் தன் புகழை விண்ணேறச் செய்யும் வித்தைகளை இவர் அறியார். வினைதன்னை என்றும் களத்தினிலே காட்டிட்டார். கடமைதனை மட்டும் கணப்பொழுது மறவாமல் கண்ணியமாய் வாழ்ந்தார். இளங்காலை போல் இவரும் எழுந்து வர கண்டால் இளையோரும் நாணியந்த இடம் விட்டு செல்வார். அளப்பரிய சேவைகளை ஆற்றி வந்த இவரின் ஆற்றல் என்னை உண்டோ? அளப்பரிய சேவைகளை ஆற்றி வந்த இவரின் ஆற்றலினை காட்டிட ஓர் அளவுகோலும் உண்டோ? ஒற்றுமையை காப்பதில்தான் உயர்வு வரும் என்றே ஒப்பற்ற தமிழுக்கு திருநாளை கண்டார். ஒற்றுமையை காப்பதில்தான் உயர்வு வரும் என்றே ஒப்பற்ற தமிழுக்கு திருநாளை கண்டார். வெற்றுக்கு கொண்டாட வெவ்வேறு நாளில் விழாவெடுத்தல் பயனில்லை. வெற்றுக்கு கொண்டாட வெவ்வேறு நாளில் விழாவெடு சற்றேனும் தொய்வின்றி தைமாத ஒன்றில் சாதனைகள் நிகழ்த்திட்ட திருமாய தேவர். பற்றதனை தமிழகம் பாராட்டி போற்றும். பார்தனிலே இவர் புகழும் மறையாது நிற்கும். பற்றதனை தமிழகம் பாராட்டி போற்றும். பார்தனிலே இவர் புகழும் மறையாது நிற்கும். வாய்ப்பளித்த எழுத்தாளர் சங்கத்திற்கும் தலைவர் அவர்களுக்கும் நன்றி. இளங்காலை போல் இவரும் எழுந்து வர கண்டால் இளையோரும் நாணியந்த இடம் விட்டு செல்வார்.
அளப்பரிய சேவைகளை ஆற்றி வந்த இவரின் ஆற்றலினை காட்டிடுவோர் அளவுகோலும் உண்டோ என்று கவிஞர் பாடியது முனைவர் சற்று முன்பு சொல்லியது நினைவுக்கு வருகின்றது. முத்தான சொற்களோடு முழுமதியாய் தந்த கவிஞர் முல்லைச்செல்வன் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு உரை வருகின்றது. இப்போ நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அது மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, சோகமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எங்கள் நினைவுக்கு ஒரு இன்று அவர் உரையாற்ற வந்திருக்கின்றார். மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் ஆயுள் உறுப்பினர் ஆசிரியர் மணி திரு இரா மாணிக்கம் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். வாங்க திரு மாணிக்கம் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்த அறிவிப்பாளர் சைமன் சொன்னது போல வருத்தமான நிகழ்ச்சி என்றாலும் ஒரு நினைவு கூறுகின்ற ஒரு நிகழ்ச்சி, அது அவருக்கு செய்கின்ற சிறப்பாக நான் கருதுகின்றேன். அதை ஏற்பாடு செய்த எழுத்தாளர் சங்க தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும், எனக்கு இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பான ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று முன் வந்த எழுத்தாளர் சங்கத்தின் பொருளாளர் திரு சைமன் அவர்களுக்கும், ஆரம்பத்தில் மிக அற்புதமான ஒரு எழுத்தாளர்கள் அதிகமாக கலந்து கொள்ளவில்லையே என்று தன்னுடைய வரவேற்புரையில் உரையாற்றிய மதிப்பிற்குரிய மோகனன் பெருமாள் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது மாதிரி நாம் ஒவ்வொரு முறையிலும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். இந்த கவலைகளை எல்லாம் நாம் மறந்து விடுவோம். நாம் எதை செய்கிறோமோ அதை போகின்ற வழியிலே செய்து கொண்டு போவோம். பயனடைகின்றவர்கள் பயனை அடையட்டும், இல்லாதவர்கள் விட்டு போக வரவில்லை, கூட்டத்திற்கு வரவில்லை என்று பேசிக்கொண்டிருக்காமல் நம்முடைய கடமைகளை செய்தால் அந்த ஒரு நாள் நிச்சயமாக அந்த வராமல் போனவர்கள் எல்லாம் வருந்துவார்கள் என்று சொல்லிவிட்டு, இந்த இவருடைய மாசே மாயதேவன் அவர்களுடைய இரங்கல் கூட்டத்திற்கு முன்னால் ஒரு இரங்கல் செய்தியை பத்திரிகையிலே நமது மதிப்பிற்குரிய டான்ஸ்ரீ குமரன் வெளியிட்டிருந்தார். அதுல ஒரே வரியில அவருடைய சிறப்புகளை சொன்னார். தொண்டர்க்கு இலக்கணம் என்று அவருக்கு ஒரு அடைமொழியோடு அந்த செய்தியை சொல்லி இருந்தார். இதை பார்க்கிற பொழுதே நமக்கு தெரியும், தொண்டு செய்பவர்களுக்கு நிச்சயம் என்றைக்கும் பலன் இருக்கும் என்பதற்கு அந்த அடைமொழி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு ஊருக்கு பெயர் வருகின்ற பொழுது அந்த ஊரின் முக்கியஸ்தருடைய பெயரை சேர்த்து வருவார்கள். சிங்கப்பூர் என்றவுடன் நமக்கெல்லாம் ஞாபகத்தில் வருவது சங்கநிதி கோசா அவர்களுடைய பெயர்தான். சொன்னால் பேர் வருவது பெரியவர் மீனாட்சி சுந்தரத்திற்கு. பெரியார் என்று சொன்னால் சுங்கசிப்பூர் ஆமுசு பெரியசாமி அவர்களுக்கு. இப்போ என்றால் திரு பேராசிரியர் கலியபெருமாள் அவர்கள். இப்படி ஒரு ஊருக்கு முன்னால் பெயர் வரக்கூடிய நிலையில் தைப்பிங் என்று சொன்னால் அங்கே முன்னால பேர் வருவது நம்முடைய மதிப்பிற்குரிய மறைந்த மாசே முத்துசாமி அவர்கள் என்றால் மிகையாகாது. ஆக அப்படி தனக்கு பெயரிட்ட பெரியவர்கள் வரிசையிலே நமது மதிப்பிற்குரிய மாசே முத்துசாமி இருக்கின்றார்கள். இவர் பிறந்த இடம் மாயதேவன் அவர்கள் இருக்கிறார்கள். இவர் பிறந்த இடம் தைப்பிங்குக்கு அருகில் உள்ள ஒரு போண்டோ தஞ்சம் என்னும் தோட்டப்புறம். அங்கேதான் இவரும் இவருடைய அண்ணன் முத்துசாமி என்ற ஆசிரியர் பெருமகனாரும் பிறந்திருக்கிறார்கள். இவர்கள் ரெண்டு பேரையும் அழைக்கிற பொழுது அவரை பார்த்தால் போண்டோ தஞ்சம், இவரை தைப்பிங் தமிழ்ச்சீலர் மாசே மாயதேவன் என்று சொல்லுவோம். ஆக இப்படி பேர் அவர்கள் வாழ்ந்த இடத்திற்கு கூட பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். சிலர் உரையாற்றுகின்ற பொழுது அவர் முதல்ல திருமுகம் என்ற பத்திரிகையை தொடங்கினார் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த பத்திரிகையை கூட அந்த போண்டோ தஞ்சம் என்ற தோட்டத்திலிருந்து தான் தொடங்கி இருக்கிறார். மிகவும் சிரமமான சூழ்நிலையில அதை பற்றி கூட பேரா மாநில எழுத்தாளர் சங்க தலைவர் கூட சொன்னார்.
அந்த நூலை வெளியாக்குவது என்பது. அப்படி வெளியாக்கி எழுத்தாளர்களுக்கு ஒரு இணைப்பை ஏற்படுத்திய ஒரு மாபெரும் எழுத்தாளர் என்று சொன்னால் அது மாயதேவன் ஐயா அவர்களைத்தான் சாரும். இவர் எத்தனையோ பணிகளை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். அகில மலாயா தமிழர் சங்கம் தொடங்குவதற்கு காரணகர்த்தாக்களில் இவரும் ஒருவர். தமிழ் இளைஞர் மணிமன்றம் இந்த நாட்டிலே இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு காரணமும் திரு மசால் விழா ஏற்பாடு ஆண்டுதோறும் நடைபெறுகிறதும், அதுவும் இல்லாமல் டைப்பிங்கிலே அந்த தேதியில் தான் நடத்த வேண்டும் என்ற பிடிவாதத்தோடு டைப்பிங்கிலே தமிழர் திருநாளை அவர் உயிரோடு இருந்த வரை தொடர்ந்து நடத்தி வந்திருக்கிறார். 2 முறை கூட அடியனுக்கு அந்த தமிழர் திருநாளில பேசுவதற்கு வாய்ப்பளித்து இப்போதிலிருந்து என்னை அழைத்திருக்கின்றார். அது பெருமைக்காக சொல்லவில்லை, நாடு ஊராகின்னு இருக்கக்கூடியவர்களை நல்ல எண்ணத்தோடு என்னை அழைத்திருந்தார். நானும் அங்கு போய் பேசி வந்தேன். கோசாவின் தலைய அவர் குமரன் சொன்னது போல கோசாவின் தலைமையில் இனம் மொழி காக்க இளைஞர் பேரணியை உருவாக்குவதிலே அவர் முன்னிருந்தார் என்று சொன்னார் அந்த அவருடைய இரங்கச் செய்தியிலே. அதை நான் இங்க குறிப்பிட ஆசைப்படுகின்றேன். இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு தலைவராக அவர் விளங்கினார். நான் முதல்ல சொன்னேன், நம்முடைய மதிப்பிற்குரிய ஆமுசு பெரியசாமி பிள்ளை, கோசா சாரங்கவாணி, இவருக்கும் உள்ள ஒரே ஒரு ஒற்றுமை அந்த வேட்டி தான். அவர்களை பார்க்கிற பொழுது நாம் வேட்டியோடு பார்த்தோம். இவரை எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் வேட்டி கட்டிய நிலையோடு தான் வருவார். அப்படி அந்த நம்முடைய பாரம்பரிய உடைக்கு மதிப்பளித்த ஒரு பெரியவர் நமது மதிப்பிற்குரிய மாசே மாயதேவன் அவர்கள். தமிழர் சங்க அவர் கட்டடம் கட்டினார். ஒரு விளக்கம் சொன்னார்கள். RS சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய நாடக கலைஞர், அவருக்கு பேரே நாடக கலைஞர் என்ற அவருடைய சகலபாடி, அவருடைய உந்துதலால் ஒரு கட்டடம் விலைக்கு போகிறது என்று சொன்னவுடன் அதை கஷ்டப்பட்டு அந்த கட்டடத்தை வாங்கி தமிழர் சங்கம் கட்டடம் என்ற ஒன்றை உருவாக்கினார் நமது மதிப்பிற்குரிய மாசே மாயதேவன். ஆக இந்த நேரத்தில் அந்த RPS சுப்பிரமணியம் அவர்களையும் கட்டடத்திற்கு பக்கத்திலே அவருடைய அச்சகத்தை உருவாக்கி, அந்த அச்சகம் 3 மாடி கட்டடம். அந்த 3வது மேல் மாடியிலே ஒரு பெருமைக்குரிய விஷயமாக அவருடைய குடும்பத்தார் மேலே விஸ்மா மாயதேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறார்கள். அவருடைய பேர் என்றும் இருப்பது போல கோலாலம்பூரில் எப்படி விஸ்மா துன் சம்பந்தன் இருக்கிறது, சாமிவேல் இருக்கிறது, அதுபோல விஸ்மா மாசே மாயதேவன் என்று டைப்பிங்ல ஒரு கட்டடம் இருக்கிறது என்பதை நான் இங்கே நினைவு கட்ட ஆசைப்படுகின்றேன். அதற்கு பக்கத்தில் தான் அவரது இல்லமும் இருக்கிறது. கீழ் பக்கத்துல தான் அவருடைய அந்த கட்டடத்திலே அவர் இல்லம் இருக்கிறது. அங்குதான் சொன்னார்கள் திருமுகம் அச்சகம் உருவானதை பற்றியெல்லாம் சொல்லி அங்கேதான் திருமுகம் அச்சகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை மணிவண்ணனும் இன்னொரு சகோதரரும் வழி நடத்துகின்றார்கள். துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற அவருடைய மகன்களில் ஒருவர். 3வது மகள், எல்லாரும் வாயால் பேசிக் கொண்டிருப்பார்கள், அதை செயல்படுத்தி காட்டியவர். தமிழ் பள்ளிக்கு தன்னுடைய பிள்ளையை அனுப்பி கற்பகவள்ளி என்ற அந்த பெண்மணியை டாக்டர் ஆக்கி மன்னிக்கவும் டைப்பிங் மருத்துவமனையிலே டாக்டராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவருக்கு சமய அறிவை ஊட்டி மலேசிய இந்து சங்கம் நடத்திய பெற்ற பெண்மணியாக உருவாக்கியிருந்தார். அந்த டாக்டரை உருவாக்கிய பெருமையும் நமது மாசே மாயதேவன் அவர்களுக்குத்தான் இருக்கும். இப்படி இது மட்டுமல்லாமல் பல உதாரணங்களை அவருடைய உபசரிப்பை பற்றி மோகன்குமார் சொன்னார்கள். அது உண்மை. இங்கிருந்து செல்லுகின்றவர்கள் யாராயிருந்தாலும் அவருடைய அச்சகத்திலே வரவேற்று
ஒரு சந்திப்பு கூடமாகவே அந்த இடத்தை அமைத்து செயல்பட்டு வரக்கூடிய ஒரு நல்ல மனிதராக அவர் இருக்கிறார். முத்துசாமி என்ற ஆசிரியர், அவர் போண்டத்தஞ்சம்ல தலைமை ஆசிரியராக இருந்தவர். அவருடைய மைந்தர் எனக்கு நிறைய செய்திகளை சொன்னார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருஞான சம்பந்தன் என்று சொல்லக்கூடிய முத்துசாமியின் மைந்தன். அவர் இப்ப எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் எல்லோருக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நான் அவருடைய காலத்தில் நடந்த 2 சம்பவங்களை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய இரங்கல் உரையை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். YMHA என்றால் யங் மேன் ஹிந்து அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய இந்து வாலிபர் சங்க பள்ளி என்று இருந்தது. அங்கே ஒரு காலகட்டத்தில் தமிழ் மொழி மூலமாக படிப்பதை விட மலாய் மொழியை முதன்மையாக கொண்டு பாடமொழியாக நடத்த வேண்டும் என்று அங்கிருந்த ஒரு தலைமை ஆசிரியர் தமிழ் பள்ளிக்கூடத்தை மலாய் மொழியிலே ஆரம்பித்து விட்டார். இதற்கு பெரிய போராட்டம் நடத்தி அது செய்வது பள்ளிக்கூடமாகத்தான் இருக்க வேண்டும் என்று போராடி அந்த பெருமையை நிலைநாட்டியவர் நமது பெருமதிக்குரிய ஐயா மாசே மாயதேவன் அவர்கள். அவருக்கு அதனால பெரிய பெரிய எதிர்ப்பெல்லாம் வந்தது, அதெல்லாம் சமாளித்து அதை செய்தார். அவருடைய காலத்தில் சமயத்திற்கு நிறைய செய்தார் என்று சொன்னேன். தைப்பிங் வட்டாரத்திலே நடுமத்தியில் இருக்கக்கூடிய நாகம்மாள் கோயிலுக்கு அவர் தலைவராக இருந்து பணியாற்றி பல சமூக சேவைகளை செய்திருக்கிறார். மலேசியாவிலேயே மிகப்பெரிய சிறைச்சாலை நினைக்கிறேன். அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கெல்லாம் சமய போதனைகள் செய்து நல்வழி காட்டுகின்ற செயலை அவர் முன்னெடுத்து நடத்தி இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு தொண்டராக அவர் வாழ்ந்து வந்திருக்கிறார். அந்த தொண்டருக்காக மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் இந்த நல்ல நிகழ்ச்சியை, இந்த எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்ச்சியை, இரங்கல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பதற்காக மீண்டும் அந்த எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் திரு ராஜேந்திர, தந்த மதிப்பிற்குரிய பொருளாளர் திரு சைமன் அவர்களுக்கும் நன்றி சொல்லி, இவருடைய புகழ் என்றும் நிலைத்திருக்க வேண்டும், அதற்காக சில நல்ல ஏற்பாடுகளை செய்து எழுத்தாளர் சங்கமே முன்னிருந்து செய்து இவருடைய புகழ் மறையாமல் இருப்பதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் மணி திரு இரா மாணிக்கம் அவர்கள் சொல்லியது இந்த நல்லுரையாளர்கள் உங்களுக்கும் ஐயா காலமான எழுத்தாளர் திரு மாசே மாயதன் அவர்களுக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு. அந்த பெயரை பாருங்கள், அவருடைய பெயர் மாயதேவன், அவருக்கு கவிதை படித்தவர் மகேந்திரன் நவமணி, அவரை எடுத்து மாணிக்கம், மன்னர் மன்னன் மருதை, மலர்கொடி, மணிமன்னன் மாயதேவன், மோகன்குமார், முல்லைச்செல்வன், இப்படி அவருக்காக இந்த நல்லுரையாளர்கள் பெயர்களும் ஒரே மாதிரி இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையிலே நிறைய செய்திகளை திரட்டி நமக்கு வழங்கிய ஆசிரியர் மணி திரு இரா மாணிக்கம் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து ஒரு உரை வருகின்றது. நாங்கள் பெரிதும் மதித்து போற்றக்கூடிய தமிழறிஞர், மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் நல்லுரையாளர் திரு மன்னர் மன்னன் மருதை அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அன்னை தந்தை பாதம் போற்றி, அவர்கள் இந்த தமிழை போற்றி. நீலச் சுடர்மணி வானம் ஆங்கே குளிர் வெண்ணிலவாம், காலை பருதியின் உதயம் கடல் மேல் எல்லாம் ஒளியாம், மாலை சுடரினில் மூழ்கம் நல்ல மலைகளின் இன்பக் காட்சி, மேலென எழுதும் கவிஞன் தமிழின் விந்தையை எழுத தகுமோ. இத்தகைய அருமையான தமிழுக்கு உரம் சேர்த்த பெருமகனார் மாசி மாயதேவ் அவருடைய நினைவேந்த நிகழ்ச்சியிலே இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்காக முதலில் என்னுடைய நன்றிகளை கூறி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். அவருடைய பெயரிலே தமிழ்ச்சீலர் என்ற அந்த பட்டம்
அடுத்து அவர் நடத்திய அந்த அச்சகம் திருமுகம். சீலர் என்று சொன்னால் ஒழுக்கம் மிகுந்தவர் என்று பொருள். ஆனால் பலரை நாம் பார்க்கின்றோம், சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கும். ஆனால் இவரோ சொல்லிய வண்ணம் செயல் பற்றிய நண்பர்கள் கவிதை வாயிலாக எப்படி ஒரு உயர்ந்த மனிதராக அவர் வாழ்ந்திருக்கின்றார் என்பதை நாம் நேரில் பார்த்து தெரிந்து கொண்டோம். அதே போன்றுதான் திருமுகம். திரு என்று சொன்னால் திரு என்று சொல்கின்ற பொழுது உயர்ந்த பெருமைக்குரிய, இப்போ காலடிகளை சொல்கின்ற திருவடி என்று சொல்கின்றோம், திருத்தலம் என்று சொல்கின்றோம், இறைவனுக்கு படைக்கின்ற அமுதை திரு அமுது என்று சொல்கின்றோம். அது போன்று திருமுகம் அச்சகத்தை திருமுகம் தான். உண்மையிலேயே எந்த நேரமும் அவருடைய முகம் மட்டும் அவருக்கு மட்டும் திருவாக அமையாது, மற்றவர்கள் அவரை பார்க்கின்றவர்களுக்கும் அந்த முகம் திருவாக அமைந்ததிலே நாம் பெருமைப்படலாம். நிறைய பேர் அவருடைய வாழ்க்கை வரலாறு மற்ற செய்திகள் நிறைய கூறிவிட்டார்கள். ஆகவே அதே செய்தியை நானும் கூறாமல், அவரோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு இல்லை, ஓரிரு முறைத்தான் சந்தித்திருக்கின்றேன். ஆனால் இந்த தமிழ் தொடர்பு எவ்வளவு விளைகின்றேன். நம்முடைய நாட்டிலே பலருக்கு நாம் உயர்ந்த தமிழவேல் கோ சாரங்கபாணி தமிழவேல் என்ற பட்டம், அதே போல செந்தமிழ் செல்வர் சி.வி. குப்புசாமி, அவருடைய இறப்பிலே தான் நான் ஐயாவை முதலிலே சந்திக்கின்றேன். நம்முடைய தமிழ்ச்சீலர் அவர்களே முதலாக சந்திக்கின்றேன். அதற்கு பிறகு 1977 மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்றத்தின் மாநாடு டைப்பிங் மாநகரிலே நடைபெற்றது. அந்த துணை பொதுச் செயலாளராக இருந்தேன். அந்த மாநாட்டு மலர் திருமுகம் அச்சகத்திலே தயாராகி கொண்டிருந்தது. என்னுடைய அருமைக்குரிய தலைவர் அண்ணன் சங்கநாதம் கிருஷ்ணசாமி அவர்கள் என்னை 2 நாளுக்கு முன்னதாகவே அந்த அச்சகத்திலே, ஒரு வாரத்திற்கு முன்னதாக, மாநாடு நடைபெறுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக அந்த அச்சகத்திலே கொண்டு என்னை சேர்த்து விட்டார். அப்பொழுதுதான் முதல் முறையாக ஐயா மாசதேவன் அவர்கள், ஐயா மாயதேவன் அவரிடம் நெருங்கி பழகுகின்ற ஒரு வாய்ப்பு. நான் அப்பொழுது எனக்கு 23 வயது. ஆனால் ஐயா அவர்கள் சற்று முன்னர் என்னுடைய அருமை நண்பர் மோகனகுமார் அவர்கள் குறிப்பிட்டது போன்று அந்த பண்பு நம்மை எழுந்து நின்று அழைத்து உணவு அளித்து மிகவும் ஒரு தந்தை போன்ற ஒரு ஞானியான ஒரு தந்தை போன்று என்னை மிகவும் மகிழ்வித்தவர். அந்த நேரத்திலே அந்த மகிழ்விப்பு மிகவும், அப்பொழுது 2 நாட்கள் நான் அந்த திருமுகம் அச்சகத்திலேயே தங்கி இருந்து அவரோடு சேர்ந்து பழகுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு பிறகு நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்பு ஓரிரு முறை வடக்கிற்கு செல்லுகின்ற பொழுது என்னுடைய மதிப்புக்குரிய தலைவர் அண்ணன் சங்கநாதம் கிருஷ்ணசாமி அவர்கள் அங்கே அழைத்து செல்வது உண்டு. அப்பொழுது சில செய்திகளை பரிமாறிக்கொள்வது உண்டு. அதற்கு பிறகு இன்னொரு முக்கியமான செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். மகளின் திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணத்திற்காக நான் ஐயாவிற்கு திருமண அழைப்பிதழ் அனுப்பி வைத்திருந்தேன். அப்பொழுதே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் பணத்தை ஒரு 100 ரிங்கிட் பணத்தை அவர் எனக்கு அனுப்பி வைத்திருந்தார், மொய்யாக அனுப்பி வைத்திருந்தார். அது திருமணத்திற்கு முன்பதாகவே கிடைத்து விட்டது. பிறகு ஒரு வாரம் கழித்து மீண்டும் ஒரு 100 ரிங்கிட் அழைப்பு வைத்திருந்தார். அப்பொழுது நான் அவரிடம் தொடர்ந்து ஏற்கனவே அனுப்பி வச்சிருக்கீங்க, இப்போ ஒரு 100 ரிங்கிட். ஆமா, முதல்ல அனுப்பியது மகனுடைய திருமணத்துக்காக, 2வது அனுப்பியது மன்னரின் தமிழ் தொண்டுக்காக என்று சொன்னார். நான் உண்மையிலேயே மனம் நெகிழ்ந்து விட்டேன். ஆனா அவர் மறதியாக அவர் அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் சொல்லுகின்ற பொழுது அதனை சொன்னது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே அந்த நிலையிலே அவர் மிகவும் பெருமைக்குரிய ஒரு மனிதர் என்பதுல நம்ம எந்த கருத்து வேறுபாடும் நிச்சயமாக இருக்க முடியாது. சாவதில்லை என்ற வார்த்தை நான் சொல்ல விரும்பவில்லை. தமிழுக்கு தொண்டு செய்வோன்
மறைவதில்லை. அது போன்று தமிழுக்காக தொண்டு செய்து இந்த நாட்டிலே தமிழால் உயர்வோம், மொழியால் உயர்வோம், இனத்தால் உயர்வோம் என்ற குணத்தை நமக்கு இங்கே சிறப்பித்து அது போன்று வாழ்ந்து காட்டிய பெருமகனார் மாசே மாயதேவன் அவர்களுக்கு அவர் நிச்சயமாக வாழ்வார். தமிழே தமிழ் இருக்கும் வரை, தமிழர்கள் இருக்கும் வரை ஐயாவின் புகழம் நிலைத்து நீடித்து இருக்கும் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சுவையான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் நல்லுரையாளர் திரு மன்னர் மன்னன் மருதை அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்னொரு உரை வருகின்றது. இதுதான் இறுதி உரை. அன்புடன் அழைக்கின்றேன். வாங்க திருமதி மலர்கொடி அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கி முழங்கி. பெருமதிப்பிற்குரிய அவைத்தலைவர் அவர்களே, வெள்ளி மாநில தமிழ் செம்மல் ஐயா தமிழ்ச்சிலர் மாசி மாயதேவன் அவர்களின் சிறப்பினை பற்றி மலேசிய எழுத்தாளர் சங்க தலைவர் உயர் திரு ராஜேந்திரன் பெருமாள் அவர்களுக்கும், துணை செயலாளர் உயர் திரு மோகனன் பெருமாள் அவர்களுக்கும், பொருளாளர் உயர் திரு ஞான சைமன் அவர்களுக்கும், ஏனைய செயலவை உறுப்பினர்களுக்கும், இலக்கிய ஆர்வலர்களுக்கும், பெரியோர்களுக்கும் சிறியோர்களுக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டைப்பிங் கொண்டு சொல்லுங்க சார். கேமரா கொஞ்சம் மேல வரணும். சரி சரி சரி. நன்றி 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 நன்றி. டைப்பிங் பொண்டோ தஞ்சோங்கில் பிறந்த நமது தமிழ்ச்சீலர் அவர்கள் பொண்டோ தஞ்சோங் சங்க நதி என போற்றப்பட்டார். தமிழ்ச்சீலர் நான் பிறந்தது முதல் எனது வளர்ச்சியினை பார்த்து எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்தவர். நான் 6ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது எனது தந்தை சொல்லின் செல்வர் க. சுப்பிரமணியம் அவர்கள் எழுதி தந்த உரையினை நான் மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சைகை மொழியின் மூலம் எனக்கு உற்சாகம் ஊட்டி, எனக்கு தன்னம்பிக்கை ஊட்டிய அந்த காட்சியினை இன்னும் என்னால் மறக்க முடியாது. பசுமரத்தாணி போல் என் கண்முன் நிழலாடி கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, தொடர்ந்து நான் சிறந்த அடைவு நிலைகளை பெறும்போதெல்லாம் எனக்கு வாழ்த்தினை தெரிவித்து அவரது துணைவியாரும் தமிழ்ச்சீலர் அவர்களும் என்னை வாழ்த்த தவறியதில்லை. அது மட்டுமல்ல, 1985ஆம் ஆண்டு என் தந்தை சொல்லின் செல்வர் அவர்களுக்கு இரங்கற் கட்டுரை எழுதினார். அந்த நூல் இங்கு இருக்கிறது, இரங்கற் கட்டுரை. அது தொடர்ந்து எனது தமிழ் மொழி வளர்ச்சிக்கு அவர், அதை நான் மறக்க முடியாது. அது எனக்கு பெருமை அளிக்க கூடிய ஒரு செயலாகும். அவரது தோற்றம் ஒரு தெளிந்த நீரோடை போன்றது. 1998ஆம் ஆண்டு நான் பயிற்சி பெற்று தமிழ் ஆசிரியராக பொண்டோ தஞ்சோங் தமிழ் பள்ளியில் எனது பணியை தொடர்ந்த பொழுது, நான் பிறந்த தோட்டத்தில் நீ பணிபுரிகிறாய் என என்னை வாழ்த்தினார். அப்பொழுதுதான் எனக்கு தெரியும் ஆரம்பித்தார் என்று. தமிழ்ச்சீலர் அவர்கள் 3 வயதிற்கு பிறகுதான் பேசவே ஆரம்பித்தார் என்னும் உண்மை அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது. அது மட்டுமல்ல, 1998ஆம் ஆண்டு தமிழர் சங்க மண்டபத்தில் தமிழர் அதாவது வள்ளுவர் விழாவில் பேச எனக்கு வாய்ப்பினை அளித்தவரும் அவரே. அவர் அலைபேசியில் அழைத்து, மலர்கொடி, உனது பெயரை நான் அறிக்கையில்
போட்டுவிட்டு அந்த வயது வரம்பு பாராமல் எனக்கு வாய்ப்பளித்த ஒரு பெரியவர். அது மட்டுமல்ல, 1998 முதல் 2006 முதல் வரை அதாவது நான் திருமணம் புரிந்து ஜொஹூருக்கு வரும் வரை ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாள் அன்றும், அதாவது தைத்திங்கள் முதல் நாள் அன்றும், வள்ளுவர் விழாவின் பொழுதும் எனக்கு பேச வாய்ப்பினை அளித்தவர். அதை நான் அல்ல, அவர் உதவி செய்வதில் சிறியோர் பெரியோர் என்று பாராமல் அனைவருக்கும் தமிழ் மொழி எங்கெல்லாம் ஓங்கி நிற்கின்றதோ அங்கெல்லாம் அவரது உதவிக்கரமும் ஓங்கி நிற்கும். ஒரு முறை ஐயா கம்பார் கனிமொழி ஐயா அவர்களின் அன்பு கடிதங்கள் நூல் திறனாய்வு நிகழ்ச்சியை டைப்பிங் கமிட்டியில் நான் ஏற்பாடு செய்த பொழுது அவர் எங்களுக்கு இடமும் உணவும் அதை எங்களால் மறக்க இயலாது. அது மட்டுமல்ல, யாப்பிலக்கண பட்டறை நடத்தவும் உதவி செய்தார். தொடர்ந்து எனது திருமண நாளை 3ஆம் தேதி 6ஆம் மாதம் 2006 என குறித்தவரும் அவரே. அவர்தான் அன்றுதான் நம் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளும் கூட. அது மட்டுமல்ல, எங்கள் திருமண நாளன்று வாழ்த்து மடலை எழுதி எங்களுக்கு வாழ்த்தினையும் 1996ஆம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்காக நான் ஐயா தமிழ்சீலர் அவர்களை நேர்காணல் செய்தேன். அந்த நேர்காணல் இன்னும் என்னிடம் உள்ளது. பிறகு அதை நான் அச்சிட்டு வெளியிடுவேன். அது தொடர்ந்து எங்கள் குடும்ப உறுப்பினர்களான அனைவரும் அவரது ஆசி பெறாமல் இருந்ததில்லை. அவர் எங்களது உறவினரும் ஆவார். தமிழ்ச்சீலர் எனக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்த ஒரு சகாப்தம். ஐயா மேஜர் முனுசாமி அவர்களும் இதனை நன்கு அறிவார். தமிழுக்கு தொண்டு செய்வோர் மறைவதில்லை. தமிழ்ச்சீலர் இன்றும் என்றும் நம் நினைவில் வாழ்ந்து கொண்டிருப்பார். அவர் மறைவதற்கு முன்னும் கூட திருமுக அச்சகத்தில் தனது தமிழ் பணியை ஆற்றியுள்ளார். அவரது எளிமையான தோற்றம், புன்முறுவல் எல்லாம் இன்னும் எங்கிருந்தாலும் அனைவருக்கும் ஆசி வழங்கி கொண்டிருப்பார் என்று கூறி அவரது நினைவலைகளுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் மணிவண்ணன் அவர்களுக்கும் வணக்கம். மிக்க நன்றி ஐயா. தனது நன்றியை எப்படியாவது இந்த நிகழ்ச்சியில் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் ஆசிரியர் திருமதி மலர்கொடி அவர்கள். அந்த வகையிலே நம்ம இறுதி நேரத்தில் அவருக்கு இந்த வாய்ப்பை நாங்கள் வழங்கியிருந்தோம். ஆசிரியர் திருமதி மலர்கொடி நிகழ்ச்சியில் இறுதியாக ஒரு தலைமை உரை நாமல் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த தலைமை உரை இப்பொழுது வருகிறது. மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவரும் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டு குழு தலைவருமான திருமதி ராஜேந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் தலைமை உரையாற்ற. வாங்க தலைவர் அவர்களே. வணக்கம். எனக்குள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் எனது ஆசான் ஆதிக்குமணன் அவர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சியின் ஒரு தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் பொருளாளர் சகோதரர் ஞானசைமன் அவர்களே, சங்கத்தின் செயலாளர் மோகனன் பெருமாள் அவர்களே, சங்கத்தின் செயலவை உறுப்பினர்களே, இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றி அவருடைய புகழ் பாடிய நமது சங்கத்தின் நல்லுரையாளர் மன்னன் மருதுரை அவர்களே, ஒரு நீண்ட ஒரு அழகிய முறையில் மாசி மாயதேவன் அவர்களுடைய வாழ்க்கையை மிகச் சிறப்பாக பதிவுக்குரிய ஆசிரியர் மணி இரா மாணிக்கம் அவர்களே, ஐயா முனைவர் முரசு நெடுமாறன் அவர்களே, பேரா மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் முனைவர் மோகன்குமார் அவர்களே, முன்னாள் தலைவர் ராமபெருமாள் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கவிதை பாடிய தம்பி மகேந்திரன் நவமணி அவர்களே,
மகேந்திரன் நவமணி அவர்களுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கு. ஒரு வரலாற்றை வரலாறாக்கிய வரலாற்றுக்குரிய மனிதரை பதிவு செய்து ஒரு ஒரு அரிய நூலை வெளியிட்டவர் மகேந்திரன் நவமணி. அவர் பள்ளி ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கினாலும் கூட இப்பொழுது கல்வி அமைச்சின் ஆய்னராக இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய நூல் மாசே மாயதேவன் அவர்களுடைய தமிழ்ச்சிலர் அவர்களுடைய என்பது என்னுடைய நம்பிக்கை. அவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கவிதை பாடிய உரையாற்றிய அனைவருக்கும் எனது சங்கத்தின் சார்பில் எனது நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் எண்ணற்றவர்கள் தமிழ் பற்றாளர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிலே நிறைய பேர் எனக்கு நேரடியாக தெரியும், சிலரை எனக்கு அறிமுகம் நேரடியாக இல்லை. நம்மளுடைய ரேகோ ராசு அவர்கள் வந்திருக்கின்றார்கள், இளந்தமிழன் வந்தார்கள். அவர்களை குறிப்பிட்டு சொல்லத்தக்கவர்கள் மாசே மாயதேவன் அவர்களுடைய தமிழ்ச்செயலர் மாசே மாயதேவன் அவர்களுடைய குடும்பம், அவருடைய மகன் மணிவண்ணன் அவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயாவை பற்றி எல்லோரும் நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கின்றார்கள். நான் பிறப்பதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது 1951ஆம் ஆண்டிலிருந்து எழுதி வருகின்றவர் என்பது. அதைவிட முக்கியம் என்னவென்றால், இந்த நாட்டில் மற்றவர்களுடைய படைப்புகளை வாங்கி பெற்று சேகரித்து தொகுத்து அதனை நூலாக்கிய ஒரு மாமனிதர் மாசே மாயதேவன் அவர்கள். அவரும் இலக்கிய குருசில் ராமையா அவர்களும் இணைந்து இந்த நாட்டிற்கு செய்திருக்கின்ற இலக்கிய சேவையை இலக்கியவாதி எழுத்தாளர் இருக்கின்ற வரைக்கும் மறக்க கூடாது. மறந்து விடுவார்கள் என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்றது, மறந்து விடுவார்கள் என்று. ஆனால் மறக்க கூடாது என்பது நம் இனத்திற்கு உரிய பண்பாடாக நாம் கருத வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்ச்செயலர் மாசே மாயதேவன் அவர்களை பற்றி எல்லோரும் வெவ்வேறு கோணங்களில் கூறுவார்கள். அவருக்கு பல முகங்கள் உண்டு. அவர் சமயற்றியவர், தமிழ் தொண்டு ஆற்றியவர், பொதுச்சேவை செய்தவர், தமிழர் திருநாள் கண்டவர் என்றெல்லாம் பன்முகங்கள் அவருக்கு உண்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு முகம் மட்டும்தான் மிக பிரகாசமாக, மிக வெளிச்சமாக, மிக தெளிவாக எனக்கு தெரிகின்றது. அது என்னவென்றால், தமிழவேல் கோ சாரங்கபாணி அவர்களுடைய அந்த கொள்கையை, அந்த நோக்கத்தை இறுதி வரைக்கும் கடைபிடித்த மனிதர். என்னை மாசே மாயதேவன் அவர்கள் தமிழவேல் கோ சாரங்கபாணி உருவாக்கிய அல்லது அவர் ஏற்படுத்திய அந்த தாக்கத்தின் அன்றைய தலைமுறையின் கடைசி தமிழனாக, இன்றைக்கும் அந்த தமிழ் உணர்வோடு எண்ணற்றவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த தொடக்க காலத்தில் ஏற்பட்ட அந்த உணர்வை ஏற்படுத்திய, இன்னும் சொல்ல போனால் தமிழவேல் கோ சாரங்கபாணி பரம்பரை என்று கூட சொல்லலாம், அந்த பரம்பரையின் அன்றைய தலம் தமிழராக நம்மோடு வாழ்ந்து மறைந்திருக்கின்றார் ஐயா தமிழ்ச்செயலர் அவர்கள். அவர் நடத்திய தமிழர் திருநாள் நிகழ்ச்சிகளில் நான் ஓரிரு முறை கலந்து கொண்டிருக்கின்றேன். அந்த ஓரிரு முறையில் பார்வையாளனாக சில முறை நான் ஒரு முறை பார்வையாளனாக கலந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் நினைக்கின்றேன், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு டைப்பிங்கில் நடைபெற்ற தமிழர் திருநாள் நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்பு ஒரு 10 நாட்களுக்கு முன்பு அழைத்து பண்பின் சிகரம் டத்தோ பத்மாவின் நூலை இங்கு டைப்பிங்கில் வெளியிட வேண்டும், அந்த தமிழர் திருநாளிலேயே ஒரு சிறப்பு அங்கமாக வைத்து
அதனை வெளியிடலாம் என்று சொன்னார். அதன்படி நான் அங்கு சென்று அந்த புத்தகத்தை அவர் வெளியிட்டு கொடுத்தார். இது எனக்கு மட்டும்தான் அப்படி செய்தார் என்று இது கிடையாது. ஒரு நூல் வெளியீட்டு விழாவிற்கோ அல்லது அவரிடம் உதவி கேட்டால் அந்த நிகழ்ச்சியை தன் சக்திக்கு மீறிய அளவிற்கு செய்திருக்கின்றார் என்பதுதான் இந்த நாட்டு வரலாறாக, டைப்பிங் வரலாறாக, ஐயா மாசை மாயதேவன் அவர்களுடைய வரலாறாக நிலைக்கின்றது. நான் டைப்பிங் நகரை கடந்து சுங்கைப்பட்டாணிக்கோ மற்ற ஊர்களுக்கோ செல்லும் பொழுது அவரை பார்க்காமல் நான் திரும்பியது கிடையாது. ஒன்று, இங்கிருந்து பயணம் போகும் பொழுது அவரை பார்ப்பேன். சில முறை நான் அவரை பார்க்காமல் வந்ததுக்காக நான் மிகவும் வருந்தி இருக்கின்றேன், கவலைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா என்னுடைய நேர நெருக்கடி காரணத்துக்காக நான் அவரை பார்க்காமல் வந்திருக்கின்றேன். ஆனால் பெரும்பாலும் அவரை சந்திக்காமல் நான் வந்தது கிடையாது. அப்படி போகும் பொழுதெல்லாம் என்னை ஒரு வேளை சாப்பாடாவது சாப்பிடாமல் அவர் அனுப்பியது கிடையாது. ஒரு நாள் எனக்கு அவசரமான வேலை என்று சொன்ன பொழுது கொஞ்சம் பணத்தை கொடுத்து போகும் வழியில் சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் என்று சொன்னார். நான் கொஞ்சம் அதிர்ச்சியாக அவரை பார்த்தேன். ஆனால் என் தந்தை எனக்கு போகும் பொழுது என்னுடைய பாக்கெட்டில் ஒரு 10 வெள்ளியை வைத்தால் நான் எப்படி தவிர்க்க முடியாதோ, என் தாயாருக்கு நான் பணம் கொடுப்பேன், ஆனால் அவர் அனுப்புவார். அந்த உணர்வை நான் அந்த தருணத்தில் அனுபவித்தேன். அந்த மாதிரியான பண்பாடு. ஆக கடைசியாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கின்றேன். ஆமா, கடந்த ஆண்டுக்கு அதுக்கு முந்தைய ஆண்டு என்னுடைய பிறந்த நாள் அன்று நான் அவருடைய இல்லத்தில் குடும்பத்தோடு சென்று சந்தித்தோம். என்னுடைய பிள்ளைகளுக்கு அவரை அறிமுகப்படுத்தி வைத்தேன். அவருடைய பாதங்களை தொற்பொழுது என்னுடைய பிள்ளைகள் கேட்டார்கள், இவர் யார் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், நான் தமிழனாக வாழ்வதற்கு, நான் தமிழ் உணர்வோடு வாழ்வதற்கு இந்த நாட்டில் வித்திட்டவர்கள் முன்னோடி தலைவர் என்று சொன்னேன். அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இந்த நாட்டில் தமிழ் மொழியும் தமிழ் உணர்வும் இன்றளவிற்கு நிலைக்கிறது என்றால் அதற்கு வித்திட்டவர்கள் தமிழவியல் கோ சார்கபாணி அவர்கள் என்றால், அந்த பரம்பரை என்றால், அந்த பரம்பரை இன்றைக்கும் நம் இதயத்தில் திகழ்ந்து கொண்டு இருப்பவர் தமிழ்ச்செல்வர் மாசை மாயதேவன் அவர்கள். இந்த நாட்டு இலக்கிய வரலாற்றை யாராவது எழுத முற்பட்டால் அதிலே ஐயாவின் வரலாற்றை, அவருடைய தமிழ் பணியை குறிப்பிடாமல் அந்த வரலாற்றை எழுதி முடிக்க முடியாது. அப்படி யாராவது நுனிப்புள் மேய்ந்தால் அது வரலாறாக நிறைவு பெறாது. எனவே இந்த நாட்டு இலக்கிய வரலாற்றோடு வரலாறாட்சியர் மாசை மாயதேவன் அவர்களுக்கு நான் பெற்ற பேரு என்னவென்றால், நான் தலைவராக பொறுப்பேற்ற 2003ஆம் ஆண்டுதான் அவருக்கு எழுத்தாளர் சங்கத்தின் தமிழவியல் கோ சாரங்கபாணி பெயரில் தங்க விருது சூட்டினோம். அதன் பிறகு 2013ஆம் ஆண்டு சங்கத்தின் பொன்விழா நடைபெற்ற பொழுது 4 பேருக்கு தங்க பதக்கம் சூட்டினோம். அதிலே தமிழ்ச்செல்வருக்கும் தங்க விருது சூட்டினோம். அவர் ஆலயங்களுக்கெல்லாம் பொறுப்பாக இருந்திருக்கின்றார். இந்து சபாவிற்கு தலைவராக இருந்திருக்கின்றார், பொறுப்பு வகித்திருக்கின்றார், தோற்றுநராக இருந்திருக்கின்றார். மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் அந்த முதல் காலகட்ட உறுப்பினர் பட்டியலில் அவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி சமயத்தோடு ஒன்று கலந்து இருந்தாலும் கூட அவருடைய குடும்பத்தில் நடந்த திருமணவர்களுக்கு எப்படி தமிழ் திருமணங்களை நடத்தி வைத்தாரோ அதே போல தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தமிழ் திருமணத்தை நடத்தி வைத்தவர் தமிழ்ச்செல்வர் அவர்கள்.
அவரை பற்றி நிறைய பேசலாம், நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, எண்ணற்ற விஷயங்கள் இருக்கின்றன. அவருடைய நூல் முயற்சிகள், அவருடைய அந்த தொழில் நுணுக்கம், தொழில் உறுதிப்பாடு, சொன்னது போல் வாழ்வது. சிலர் ஞாபக சக்தியை பற்றி எழுதுவார்கள், சிலர் ஞாபக சக்தியை பற்றி எழுதுவார்கள். ஆனால் ஞாபகமற்றவர்களாக இருப்பார்கள். பொருளாதாரத்தை பற்றி பக்கம் பக்கமாக எழுதுவார்கள். ஆனால் அவர்கள் பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்க மாட்டார்கள். 100 ஆண்டு வரைக்கும் வாழ்வது எப்படி என்று நம் தமிழ்வாணன் எழுதினார். ஆனால் அவர் அதில் பாதியோடு போய்விட்டார். எனவே இப்படி பொருளாதாரத்தை பற்றியும் சமூக சிந்தனையை பற்றியும் எழுதலாம், பேசலாம். அதன்படி வாழ்வது என்பது மிக மிக அரிதான ஒன்று. எழுத்தின்படி மற்றவர்களுக்கு எந்த கொள்கையை கற்பித்தாரோ அந்த கொள்கைப்படி இறுதி நாள் வரைக்கும் வாழ்ந்தவர் ஐயா தமிழ்ச்செல்வர் அவர்கள் என்பது அவருக்குரிய தனி முத்திரையாக நான் கருதுகின்றேன். கையெழுத்து பிரதி வெளியிட்டது குறித்து ஐயா மோகன்குமார் அவர்கள், முனைவர் மோகன்குமார் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த காலத்தில் அவருக்கு அந்த சிந்தனை ஏற்பட்டது என்பது அவரோடு இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இது சாத்தியமாகி இருக்க முடியாது. இந்த உலகத்தில் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் தமிழை முன்னெடுத்தவர்களும் தமிழ் இனத்தை சீர்திருத்தியவர்களும் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் பிறந்திருக்கின்றார்கள் என்பது நம்மளுடைய தமிழினத்திற்குரிய வரலாறு. அப்பராக இருக்கட்டும், அல்ல எல்லா சுந்தரராக இருக்கட்டும், எல்லா அது போன்ற அறிஞர்கள் எல்லாம் நாம் எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கு தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் தூக்கி நிறுத்துவதற்கான ஆளுமைகள் பிறந்திருக்கின்றார்கள். மலேசியாவை பொறுத்தவரை அத்தகைய ஆளுமைகளில் குறிப்பிட்டு சொல்லத்தக்கவராக மாசே மாயதேவன் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பது நமக்குரிய மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகின்றேன். ஐயா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நானும் வாழ்ந்திருக்கின்றேன் என்பதும், ஐயாவின் மனதிற்குள் இடம்பெற்றவர்களில் நான் இந்த பிறப்பில் பெற்றிருக்கின்ற பேராக நான் கருதுகின்றேன். அவருக்கு நம்மளுடைய மகேந்திரன் நவமணி அவர்கள் வெளியிட்ட அந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு நான் வருவேன் என்று அவர்களும் எதிர்பார்க்கவில்லை, அழைப்பும் கிடைக்கவில்லை. ஆனாலும் கூட நான் இங்கிருந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினேன். தமிழ்நாடு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் தேனியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியின் போது ஏலக்காய் மாலை அணிவித்தார். அந்த மாலையை அணிவிக்கும் பொழுதே அந்த கிராமம் முழுதும் வாசம் வீசுகின்ற அளவுக்கு இருந்தது. இந்த மாலையை ஐயா மாசே மாயதேவன் அவர்களுக்கு அணிவிக்க வேண்டும் என்று நான் அன்றைக்கே முடிவு செய்தேன், இது போன்ற ஒரு மாலையை. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் அந்த நிகழ்ச்சிகளை பற்றி பத்திரிகை செய்தி வந்தது. நான் நாடு திரும்பிய அந்த மாலை, அதே போன்ற ஒரு மாலையை தேனியிலிருந்து வரவழைத்து சென்னைக்கு வரவழைத்து, சென்னையில் இருந்து என் நண்பர் மூலியமாக கோலாலம்பூருக்கு கொண்டு வந்து அந்த நூல் வெளியீட்டு விழாவின் ஐயாவிற்கு அணிவித்து அழகு பார்த்தேன். அப்போது அவர் சொன்னார், மண்டபம் முழுவதும் இந்த வாசம் வீசுகிறது என்று சொன்னார். நான் சொன்னேன், தமிழ் மனம் வீசும் ஒரு தமிழ் மகனுக்கு இது அதைவிட இது ஒன்றும் பெரிய வாசம் இல்லை ஐயா என்று சொன்னேன். அவர்கள் மீது மிகவும் பாசம் வைத்திருந்தேன், பற்று வைத்திருந்தேன். ஆனால் கால கொடுமை, அவருடைய இறுதி சடங்கில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அதுதான் மிக கொடுமையான காலச்சூழலாக நான் கருதினேன். ஐயா அவர்களுடைய நினைவுகளோடு வாழும் அவருடைய குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது அவரை பற்றிய சிறப்புகளை பேசுகின்ற, அவரை கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நாங்கள் கர்ண வாழ்க்கையை
வாழ்ந்தவர். அவர் எந்த அவர் முன்னெடுத்த எதிலும் குறை வைக்காத அளவிற்கு நிறைவாக வாழ்ந்த ஒரு மனிதர். அவர் எனக்கு தெரிந்து அவரை போல் நிறைவாக வாழ்ந்தவர்கள் மிகச் சிலராகத்தான் இருக்க முடியும். நோய்வாய்ப்பட்டு கடைசி நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு இந்த வயதில் ரொம்ப சிரமப்பட்டு கூட அவர் தன்னுடைய இறுதி நாளை முடிக்கவில்லை. வாழ்ந்து எழுதினார். எனவே அவர் உண்மையாக சொல்ல வேண்டுமானால் ஒரு நிறைவான வாழ்க்கையை இந்த உலகத்தில் என்னென்ன செய்ய நினைத்தாரோ எல்லாவற்றையும் செய்து நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து நம்மிடம் இருந்து மறைந்திருக்கின்றார். ஆனால் நான் எல்லா காலகட்டத்திலும் சொல்வது போல மனிதனுக்கு 2 முறை இறப்பு வரும். ஒரு முறை சாதாரணமான மனிதர்களுக்கு, சராசரியான மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற அவருடைய உடலை தகனம் செய்யும் பொழுதோ அல்லது நல்லடக்கம் செய்யும் பொழுதோ அந்த மரணம் வந்து முடிந்துவிடும். ஆனால் இன்னொரு முறை ஒரு மரணம் வரும். அந்த மரணம் எப்பொழுது என்றால், அந்த மனிதனை பற்றி இந்த உலகத்தில் பேசுவதற்கு ஆளே இல்லாத பொழுது ஒரு மரணம் வரும். அப்பொழுதுதான் அந்த மனிதனுக்கு உண்மையான மரணம் ஏற்படும். தமிழ்ச்சியில மாசை அறிவுக்கு எட்டிய வரை இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்காவது அவருக்கு மரணமில்லாத வாழ்வை இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அவரை பற்றி ஏதாவது ஒரு கோணத்தில், ஏதாவது ஒரு திசையில் இந்த மக்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். பேசிக்கொண்டே இருக்கும்படியான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து மறைந்திருக்கின்றார். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக பேரா மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கம் முடிவு செய்திருப்பதாக அதனுடைய தலைவர் ஐயா முனைவர் மோகன்குமார் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அவருக்கு மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த முயற்சிக்கு மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் ஏதாவது ஒரு வகையில் உதவ முடியும் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். நாங்களும் அதற்குரிய பங்களிப்பை எங்களால் முடிந்ததை நிச்சயமாக செய்ய முடியும், செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சி மக்களுக்கும் எல்லா பெரியோர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே வேளையில் அந்த குடும்பத்தை சேர்ந்த தமிழ்ச்சீலர் மாசை மாயதேவன் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் ஒரு நல்ல மனிதருக்கு பிள்ளைகளாக பிறந்திருக்கிறீர்கள். ஒரு நல்ல மனிதருக்கு பேரப்பிள்ளைகளாக வாய்த்திருக்கிறீர்கள். அந்த மனிதரின் வழி தோன்றல்கள் என்பதே உங்களுக்குரிய அந்த மகிழ்ச்சியோடு, அந்த மன நிறைவோடு உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தலைமை உரையோடு ஒரு மகன் நிலையில் இருந்து கொண்டு உருக்கமான அந்த உரையாற்றிய மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் மதிப்புமிகு திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்ச்செல்வர் திரு மாயதன் அவர்களோடு எனக்கு நெருங்கில் நான் பணிபுரிந்த போது அவரை பற்றி நான் அறிந்திருக்கின்றேன். அதன் பிறகு தலைவர் அவர்கள் ஒரு முறை என்னை அவருடைய இல்லத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றார். பண்பின் சிகரம் பத்மநாபன் நூல் வெளியீட்டு விழா என்றுதான் நினைக்கின்றேன். அவர் அடுக்கி வைத்திருந்தார். உங்களுக்கு எது வேண்டுமோ எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொன்னார். நாங்கள் ஒரு புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வந்தோம். அதே சமயத்தில் அவர் நடந்து கொண்ட அந்த பணிவு, அந்த மரியாதை, அந்த அன்பு, அந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய தலைவர் அவர்களுக்கும் அந்த நிலைமை பகிர்ந்து கொண்ட அந்த நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கும் மகிழ்ச்சி தெரிவித்துக் கொண்டு நாம் இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். நம்முடைய செயலாளர் சொன்னது போல கிட்டத்தட்ட இப்போ 50 பேர் வந்து விட்டார்கள். அவருடைய மனம் இப்பொழுது ஆறி இருக்கும், எங்களுடைய மனமும் ஆறி இருக்கும். நாங்கள் நிறைய வேலை செய்திருக்கின்றோம்.
அந்த வகையில் ஒரு 50 பேர் வந்து இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வந்திருக்கார்கள் நம்முடைய செயல் உறுப்பினர்கள் வந்திருக்கின்றார்கள். ரேகோ ராசு, சாந்தா காளியப்பன், விமலா ரெட்டி, தமிழ்வாணன், கேமன் இருந்து தவறாமல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் கோபாலன் அவர்கள், ராஜேஷ் நான் வரவேற்கின்றேன். அடுத்து இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். தமிழ்ச்சிலர் திரு மாசே மாயதேவன் அவர்களின் புதல்வர் திரு மணிவண்ணன் அவர்களை ஏற்புரையாற்ற அன்புறர்களே. வணக்கம் சார். வணக்கம். இயங்கலை வழியாக நினைவேந்தல் கூட்டத்தை சிறப்பாக முறையில் நடத்தி கொண்டிருக்கிறோம் தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்களே மற்றும் இந்த இணையத்தின் வழியாக எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள், விரிவுரையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் குடும்பத்தின் சார்பாக தெரிவிக்க முடியாது. அண்ணன் ராஜேந்திரன் சொன்னது போல அவருடைய புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கும். அதற்கு நாங்கள் என்ன செய்வோமோ அதையெல்லாம் செய்வோம், நிச்சயமாக செய்வோம். அது அவர் இருக்கும் வரை ஒரு நல்ல தகவனாக நாங்கள் அவரை நல்லபடியாக பார்த்து கொண்டோம். அவருக்கு என்ன செய்யணுமோ முதலாக திரு முனைவர் சொன்னது போல அப்பா கிரயம் கொடுப்பதாக சொன்னார். அதற்கும் நாங்கள் நிச்சயமாக உதவிகள் செய்வோம் என்று உறுதி கொடுக்கிறோம். நண்பன் திரு மகளிர் ஒரு வார்த்தைகளை பேசுவதாக பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வுக்கு மிகவும் ஒத்துழைப்பு தந்து இந்த நிகழ்வை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கு வணக்கம். நமது தமிழ்ச்சிலர் மாசே மாயதேவன் அவர்களோடு கடந்த 20 ஆண்டுகள் இந்த மேடையிலும் முதலாக ஒரு குரல் வாசிப்பார். அது நான் இப்பொழுது மனப்பாடம் செய்து கொண்டு இந்த குரலை இப்பொழுது வாசிக்கின்றேன். அதாவது என்னவென்றால், பொங்குரி கல்வம் செல்வி, பொறிகளார் வாய்மை தூய்மை, இங்கம கருள வல்ல இணையலா எம்பிராட்டி, பங்கையர் கண்கள் சூழல், பாலமா வரைய நீங்கா அன்னையர் கண்ணி மங்கை, அடி கமலங்கள் போற்றி போற்றி. இந்த செய்யுள் இல்லாமல் அவரோட நிகழ்வு, அதாவது அவரது உரை இருந்ததில்லை. ஆகவே இந்த செய்யுளை இப்பொழுது நாங்கள் நிகழ்வுகளை அங்கு பேசிக் கொண்டு வருகின்றோம். தொடர்ந்து மறைந்த எழுத்தாளர் ஐயா தமிழ்ச்செல்வர் மாசே மாயதேவன் அவர்களுக்கு இந்த நினைவேந்தல் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. ஐயா பெரியவர் தமிழ்ச்செல்வர் மாசே மாயதேவன் அவர்கள் ஏறக்குறைய எனக்கு 20 ஆண்டுகள் பழக்கம் உள்ளவர். அவரோடு இணைந்து டைப்பிங் தமிழ் சங்கம், டைப்பிங் இந்து தேவாலய அருள்மிகு ஸ்ரீ ராகமுத்துமாரின் ஆலயம் மூலம் பல பொறுப்புகளை ஏற்று பணிகள் செய்து அனுபவம் கொண்டு, அந்த வகையில் நல்ல பண்புகள் இங்கு ஏராளம் கூறலாம். அமைதிக்கு மறு உரமானவர் மற்றும் நல்ல பண்பாளர், நல்ல மனம் படைத்தவர், தமிழ் பற்றாளர். அது மட்டுமின்றி கடந்த பல ஆண்டுகாலமாக அவர் ஸ்ரீ நாகமுத்துமாரி அம்மன் தலைவராக இருந்த போது மலேசியாவில் அனைத்து தமிழ் பள்ளிகள் சுற்றுலா வரும் பொழுது முன்பு ராஜேந்திர சொன்னது போல அனைத்து மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கி உள்ளார். அவர்களும் அந்த வகையில் அவர்கள் நன்றி கூறும் வகையில் அவருக்கு பெற்றுள்ளது. அந்த வகையில் நம்ம தமிழ்ச்சிலர் மிகவும் சிறந்த ஒரு எழுத்தாளராக அந்த காலம் 1957 முன்னாலே எழுத்து மூலம் பல நாவல்களை எழுதியுள்ளார். அது பல பத்திரிகைகளும் நம்ம கண்டுள்ளோம். அது மட்டுமின்றி நமது தமிழ் எழுத்தாளர், மலேசிய தமிழ் எழுத்தாளர்களின் புத்தகங்களை மட்டும் இல்லாமல் இந்தியாவில், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள எழுத்தாளர் புத்தகங்களையும் அவர் வெளியீடு செய்துள்ளார். அதாவது டைப்பிங் தமிழ் சங்கத்தின் மூலம் அவர் அந்த புத்தகங்களை இங்கு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த செய்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதன் வழி இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகவே தமிழ்ச்சிலர் டைப்பிங் மிகப்பெரிய தமிழ் அடையாளம்.
இப்பொழுது அந்த அடையாளம் மறைந்து விட்டு இருந்தாலும் அதை நாங்கள் கண்டிப்பாக பின்பற்றி அவருடைய சில நல்ல பண்புகளை பின்பற்றி கோயில் மூலம் அல்லது தமிழ் சங்கம் மூலம் இந்து சங்கம் மூலம் அதை நாங்கள் கடைபிடித்து வருவோம் என்பதையும் இங்கே கூற விரும்புகிறோம். அது மட்டுமின்றி நமது ஆலயத்தின் மூலம் நான் ஒரு வைக்கின்றேன். அதாவது நாங்கள் ஒரு ஆலோசனை வைக்கின்றோம். அதாவது தமிழ்ச்சிலர் மாசை மாயதேவன் அவர்களின் நினைவாக நாங்கள் இங்கு ஒரு சிறிய மணி மண்டபம், அதாவது நினைவு மண்டபம் எழுப்ப வேண்டும் என்பதை நாங்கள் அவர் குடும்பத்தினருடன் ஆலோசனை நடத்தி வருகின்றோம். அவருக்கு அனுமதி கொடுத்தால் அதையும் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை இங்கே அன்புடன் சொல்லி வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஏற்புரை வழங்கிய திரு மணிவண்ணன் அவர்களுக்கும் திரு மகா நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். 1.5 மணி நேரத்திற்குள் நிகழ்ச்சி முடிய வேண்டும் என்று தலைவர் சொல்வதற்கிணங்க சரியாக இன்னும் ஒரு 3-4 நிமிடங்கள் இருக்கின்றன. தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் செயலவை உறுப்பினர் கவிஞர் க. தமிழ்ச்செல்வம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி உரையாற்ற. வாங்க கவிஞர் அவர்களே. வணக்கம். வணக்கம். எழிலாம் டைப்பிங் ஏந்த என்பார் பணித்தார். இனிதாய் அவர்தான் எவர்தான் இவர் பணி ஏற்பார், கனிதரும் மரமாய் காய்ப்பார் யாரோ. தோப்பே அழிந்த துயரது போல மூப்பில் விழுந்தார் முடித்தனர் கடனே. நிலைத்தே இருப்பார் நிமல நடியில், தழைத்து வாழ்வார் தமிழ்த்தாய் மடியிலே. சங்க ஆயுள் உறுப்பினர் நா. ராஜமோகன் அவர்கள் இயற்றிய இரங்கல் கவிதையின் இறுதி வரிகள் அவை. டைப்பிங் திகழ்ந்திருந்த தமிழ்ச்செயலர் ஐயா மாசே மாயதேவன் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு எங்களோடு இயங்கனில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராகவும் சங்கத்தின் பொருளாளருமாகவும் வீற்றிருக்கும் ஐயா திரு ஞானசேமன் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக முதல் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரையாற்றிய சங்க செயலாளர் திரு மோகனன் அவர்களுக்கும் தொகுக்கும் வாய்ப்பு பெற்ற கல்வி அதிகாரியும் கவிஞருமாகிய கவிஞர் மகேந்திரன் நவமணி அவர்களுக்கும், பேராமாநில தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவர் முனைவர் மோகனன் குமார் செல்லையா அவர்களுக்கும், மாசே ஐயாவிற்கு கவிதை பாடிய மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் செயலவை உறுப்பினர் மணிக்கவிஞர் நாக்கு முல்லைச்செல்வனார் அவர்களுக்கும், மாசே ஐயாவின் நெருங்கிய நண்பரும் ஐயாவின் வரலாறு பகிர்ந்து கொண்ட சங்கத்தின் ஆயுள் உறுப்பினர் மதிப்புமிகு ஆசிரியர் ஐயா ரா. மாணிக்கம் அவர்களுக்கும், ஐயாவின் புகழுரையாற்றிய சங்கத்தின் நல்லுரையாளர் ஐயா திரு மன்னன் அவர்களுக்கும், ஐயாவின் பார்வையில் வளர்ந்து இன்று தமிழ் பணி ஆற்றி வரும் ஆசிரியர் மலர்கொடி அவர்களுக்கும், ஐயாவின் குடும்பத்தார் ஐயாவின் மகனார் திரு மணிவண்ணன் மாசே மாயத்தேவன் அவர்களுக்கும், சில ஒருவேளை பேசிக் கொண்டிருக்கும் போது தலைவர் அவர்கள் அந்த ஏலக்காய் மாலையை பற்றி மிகவும் சிறப்புற பேசியிருக்கிறார். அவருக்கு கிடைத்த மாலைகளிலே மிக பெருமை கொள்ளும் மாலை அந்த மாலை என்று என்னிடம் ஒரு முறை கூறியிருக்கிறார். அதே மாலையை ஐயா அவர்களுக்கும் அணிவித்திருப்பது தலைவர் அவர்களின் அந்த மனப்பான்மையை காண்பிக்கிறது. அது உண்மையிலே இன்றைய உரையில் நான் வியந்து கேட்டதாக கொள்கிறேன். அந்த ஏலக்காய் மாலையை அனுபவித்து நமது நிகழ்ச்சியை தலைமையேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கும் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவர் ஐயா பே. ராஜேந்திரன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியின் இணைய ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் சந்தியா அவர்களுக்கும் நன்றி கூறி இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறோம். இது ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி அல்ல என்றாலும் கூட இது ஒரு கட்டாயமான தமிழ் ஆளுமைகளுக்கு மலேசிய எழுத்தாளர் சங்கம் ஆவணப்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு நிகழ்ச்சி என்பதை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஒரு புதிய தோற்றத்துடன் நின்றுரையாற்றிய கவிஞர் தமிழ்ச்செல்வம் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் ஆரம்பத்துல வேற யாரும் வந்துட்டாங்களோன்னு சொல்லி பார்த்தேன். நான் நல்ல நண்பர்களே, இந்த அளவில் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. கலந்து கொண்ட அனைவருக்கும் மலேசிய எழுத்தாளர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.